சொன்ன மாதிரியே கோழியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டியே, கெட்டிக்காரி தான். ஐயோ எக்கா, இது கோழி இல்லை வாத்து. நல்லா கண்ணை திறந்து பாரு. ஆமாம், நான் நல்லாவே பார்க்கல. வாயை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வாத்துன்னு. பார்த்தீங்களா, கருப்பு கலர் வாத்து. இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம வியாபாரம் ஓட போகுது. என்னை ஏமாத்தாத. கோழியில தான் ஏதோ ஒரு வகை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாத்துல எல்லாம் இல்லை. இப்போ வாத்துல கருப்பு கலர் வாத்து இருக்கு நான் சொன்னேன். நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன்க்கா. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வியாபாரம், புரியுதா? வியாபாரம் பண்ண போகிறேன்னு புரியுது, ஆனால் இதை வச்சு என்ன வியாபாரம் பண்ண போகிறேன்னு புரியலை. கருப்பு கலர் வாத்தை நான் ஒரு நோய்க்கு மருந்துன்னு சொல்லி விற்க போகிறேன். என்ன நோயின்னு சொன்னால் இவளுகெல்லாம் நம்புவாளுக? இருக்கதே இருக்குது, கால் வலி கை வலி தான், எல்லாத்துக்கும் இது இருக்குது. இதை சூப்பு வச்சு சாப்பிட்டா உடனே பறந்துரும் சொன்னால் எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாளுங்க. சூப்பர் ஐடியா. வர்றதுல ஆளுக்கு பாதி பாதி லாபம், சரியா? அக்கா, வாங்கிட்டு வர்றது நான், விற்கிறது நான், அதில் பாதி கேட்டால் எப்படி? இதுக்கு ஐடியா யாரு? நான் தானே. அப்போ இதுக்கு கூலி வேணும்ல. சரி தாரேன், விற்கிறத பொறுத்து தான்க்கா. நெட்டவள்ளி, லட்சுமி அக்கா, வாங்க வாங்க, வாத்துக்கறி வாங்கிட்டு போங்க. கோழி வச்சுட்டு வாத்துன்னு யாரை ஏமாத்திட்டலையிற? லட்சுமி அக்கா, அது வாயை பாருங்க, என் வாய் மாதிரியே இருக்கு. இது வாத்து தான். 1500 ரூபாக்கா. ஆத்தாடி, இது என்ன ஒரு ஆட்டு விலைய சொல்லுதையே? ஆடு உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு தந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கிலோவே அங்கே 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஒரு ஆடு உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு கொடுக்காங்களாக்கும். வர, நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த வாத்துக்கறியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நீண்ட நாள் கால்வலி கைவலி பிரச்சனையெல்லாம் பறந்து ஓடிடும். இது வெளிநாட்டிலேருந்து நாங்கள் வர வச்சிருக்கிறோம். வெளிநாட்டு வாத்தா இது? அப்போ நாங்கள் இன்னைக்கு வெளிநாட்டு வாத்துக்கறியா சாப்பிட போகிறோம். அக்கா, எனக்கு ஒரு 2 வாத்து தாங்கக்கா. 3000 ரூபா நான் அப்புறம் பேர கொடுக்குறேன். நேற்று தானே விருந்து முடிஞ்சிச்சு நெட்டவள்ளி, போய் உங்கள் மாமியார்ட்ட கேட்டு வந்துக்கோ. உங்களுக்கு தேவை காசு. காசு கொடுக்குறேன்ட்டேன். வாத்து இருக்கா இல்லையா? அவட்ட கேளு இவட்ட கேளுலாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அவ மகா வீட்டுக்கு போயிட்டா, இனி நான் தான் வீட்டுக்கு ராணி. அவ தான் வாங்குறாங்கல்ல, உனக்கு என்ன? காசு தரலாட்ட நம்ம எப்படி வாங்கணும் அவங்களுக்கு தெரியாதா? வாயை மூடிட்டுறேன். நெட்டவள்ளி, இதெல்லாம் ஏமாத்துற மாதிரி இருக்கு. கருப்பு கலர் வாத்தெல்லாம் கிடையாது. சொந்தெல்லாம் வாங்காத, காசை வம்பாக்காத. வாங்கக்கா, இந்த வயசுலயே எனக்கு மூட்டு ரொம்ப வலிக்குது. உங்களை மாதிரி வயசானா பரவாயில்ல, இந்த வயசுலயே எனக்கு மூட்டு வலி வந்தா எப்படிக்கா? இதை சாப்பிட்டு இன்னும் மூட்டு வலியே குணமாக்கணும். பார்த்துட்டே இருங்க. எனக்கெல்லாம் வாத்து வேண்டாமா, நான் வீட்டுக்கு போறேன். நெட்டவள்ளி, உனக்கு 2ஆ 3ஆ? ஏக்கா, நான் 2 வாங்கிட்டு போறேன். இப்பெல்லாம் காசு தர மாட்டேன். வீட்டில் அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு எனக்கு கால் வலி போகுதான்னு பார்த்துட்டு தான் வந்து நான் காசு கொடுப்பேன். அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அக்கா, இப்படி பண்ணா நம்ம திருட்டுத்தனம் தெரிஞ்சிரும்க்கா. இவளுக்கு இல்லைன்னு சொல்லிருங்க. நம்ம மேல நம்பிக்கை இல்லாம அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க. இப்படி எங்க மேல நம்பிக்கை இல்லாம வாங்க வேண்டாம் நெட்டவள்ளி. பாரு, நீ வாத்தை இன்னைக்கு வாங்கிட்டு போனா நீ இன்னைக்கு குழம்பு வைக்க மாட்ட. 4 நாள் கழிச்சு தான் உங்க குழம்பு வைப்ப. அது உன் வீட்டில் என்னத்தை சாப்பிடுமோ எதை சாப்பிடுமோ இருக்கிற சத்தெல்லாம் பெயிரும். அதுக்கப்புறம் நீ கோழி வாத்தை கொடுத்துட்டேன்னு நீ எங்களை சொல்லுவ. இதெல்லாம் லாய்க்கப்படாச்சு நெட்டவள்ளி. நீ போயிட்டு வா, நாங்கள் வேற யார்கிட்டயாச்சும் விற்று கொடுதோம். நம்பி யாரு இப்போ வாங்கிட்டு போறா? நம்பாம தான் கேட்குறேன். எங்கேயாச்சும் கருப்பு கலர் வாத்து இருக்கா? யாரு காதில் பூ சுத்த பார்க்குறீங்க? இப்பவே கறியை வெட்டி காப்பிக்கிட்டா? அத்தா, நாங்க கருப்பு கலர் வார்த்தையை விற்கல. நீ தயவு செய்து இடத்த காலி பண்ணு. அவா கிட்ட ஏமாத்த பாக்குறீங்க? 3000 ரூபா கொடுத்துருவானோ? ஊருக்குள்ள எல்லாவளும் உஷாராதான் இருக்காளுங்க.